நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க பார்த்தோன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு சவுத் ஆஃப்ரிக்கான செகண்ட் T20 மேட்சான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் ஜிஎல்எஸ் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா பிரைன் லாரா ஸ்டேடியம் ட்ரினிட்டியில் தான் மேட்சஸ் நடக்குது. மேட்ச் எப்போ நடக்குதுன்னா August 26 12:30 AM இந்திய நேரப்படி மேட்சஸ் நடக்குது. வெஸ்ட் இண்டீஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3 PM மேட்சஸ் நடக்குது. நம்ம நேரப்படி பார்த்தீங்கன்னா நைட்டு 12:30 AM மேட்ச் நடக்குது. ஸோ உங்களால் நைட்டு எந்திரிக்க முடிந்தால் நீங்கள் எந்திரிச்சு டீம் போடுங்க, இல்லைனா இந்த மேட்சை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது கூட பெட்டர் தான். லாஸ்ட் நடந்த T20 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி வின் பண்ணிக்கிறாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா லாஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் 13 மேட்சஸ் கிட்ட நடந்திருக்குது. பேட்டிங் பஸ்ட் பண்ண டீம் 4 டைம் தான் வின் பண்ணிக்கிறாங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா 9 டைம் வின் பண்ணிக்கிறாங்க. இதில் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 132 இருக்குது. ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 121 இருக்குது. இதில் ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 267க்கு 3 இங்கிலாந்து டீம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 40க்கு பார்த்தீங்கன்னா ஓனர் டீம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக விக்கெட்டை விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் மோஸ்ட்லி வின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதோட பிச் ரிப்போர்ட் லாஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பேட்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் ஃபோர்காஸ்ட் இருந்தனால பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பவுலிங்க்கு மட்டும் தான் நல்லா அதிகமாக சப்போர்ட் பண்ணிச்சு. பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பேட்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் ராங்காக ஷார்ட் ஆடி தான் விக்கெட்டை விட்டாங்களே தவிர பவுலிங்க்கு நல்லா ஃபேவர் பண்ணி விக்கெட் விடலை. ஸோ நான் மேட்சஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ராங் ஷாட் ஆடி தான் சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட்டை விட்டுருப்பாங்க. நான் அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பேட்டிங் சப்போர்ட் பண்ணுறது தான் பிச்சு இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற நீங்கள் வந்து டீம் போடுறா இருந்தால் நீங்கள் 2 விதமாக டீம் போட்டுக்கோங்க. பவுலிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீமும், பேட்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் டீம் போட்டுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா பண்ண தப்பு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸும் பண்ணுவாங்களான்னா வாய்ப்பு இல்லை தான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நர்வஸில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை விட்டுருப்பாங்க. இந்த மேட்சஸ் வந்து நல்லாவே பேட்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நல்லாவே இனிஷியலாக பார்த்தீங்கன்னா விக்கெட் விடாமல் ரன்ஸ் அடிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 2 விதமாக நீங்கள் டீம் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பிளேயிங் 11 பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா அலி கேத்தனேஸ், சாய் கோப், நிக்கோலஸ் புரான், ராஸ்டன் சேஸ், ரோமன் பவல், ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு, ரொமரியோ ஷெப்பர்ட், அக்கீல் ஹுசேன், குட்டகேஸ் மோட்டிவ், மேத்யூ ஃபோர்டி, சமர் ஜோசப் இருக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ், ரயன் ரிக்கல்டன், ஐடன் மார்க்ரம், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ரசி ஆண்டர்சன், டெனாவன் ஃபெராரியா, பேட்ரிக் க்ரூகர், பிஜோன் ஃபார்டின், மஃபக்கா, நன்றி பர்கர், ஒட்டினல் பாட்மன். இதில் சம் சேஞ்சஸ் கூட கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் லுங்கி நிகிடி, ரிசார்டு வில்லியம்ஸ், ஸோ சப்போஸ் இவங்க 2 பேர் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா நன்றி பர்கர் வெளியே போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸில் யார் நம்ம பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டபுள் ஆப்ஷன் பிளேயர் யாருன்னு பாருங்கள். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. டபுள் ஆப்ஷன் பிளேயர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் நிக்கோலஸ் புரான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கார். ஸோ இவர் டபுள் ஆப்ஷன் பிளேயர். ராஸ்டன் சேஸு, ரோமன் பவல், ரொமரியோ ஷெப்பர்டு, அக்கீல் ஹுசேன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்கிறாங்க. இதில் மோஸ்ட்லி 4 ஓவர் கோட்டை பார்த்தீங்கன்னா அக்கீல் ஹுசேன் வீசிடுவார். ரொமரியோ ஷெப்பர்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஓவர் கோட்டை வீசிடுறாரு. ரோமன் பவல் ஏதாவது ஒரு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பவுலிங் வாய்ப்பு போடுறதில்ல ரீசெண்ட் டேஸில். சப்போஸ் எல்லா பவுலரும் அதிகமாக ரன்ஸ் கொடுத்தாங்கன்னா இவர் பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. ராஸ்டன் சேஸ் 1 or 2 ஓவர்ஸ் கூட பவுலிங் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிளேயிங் லெவலில் நம்ம எப்படி இப்போ டீம் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக வெஸ்ட் இண்டீஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பேட்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீமாக எடுக்கிறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா அலி கேத்தனேஸ், சாய் கோப், நிக்கோலஸ் புரான். ஸோ இவங்க 3 பேரை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரீசன்ட் ஃபார்ம் பார்த்து நல்லாவே இருக்குது. ஸோ பேட்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த 3 பேரும் டாப் ஆர்டர் நல்லா அடித்தாங்க பார்த்தீங்கன்னா ரோஸ்டன் சேஸ் அதுக்கப்புறம் இறங்க மாட்டார். ரோமன் பவல், ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் மாறிடும். ஸோ நீங்கள் பேட்டிங் பஸ்ட் பண்ணல பேட்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் இருந்துச்சுன்னா அலி கேத்தனேஸ், சாய் கோப், நிக்கோலஸ் புரான், ரோமன் பவல், ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டுன்னு நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நீங்கள் பிக் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஃபோர்டி, குட்டகேஸ் மோட்டிவ். ஸோ இவங்க 2 பேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுலிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நல்லாவே பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அலி கேத்தனேஸ், சாய் கோப், நிக்கோலஸ் புரான் இவங்க 3 பேரில் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரான் எடுத்துக்கோங்க. அலி கேத்தனேஸ், சாய் கோப் இனிஷியலாக விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ்டன் சேஸு, ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு, ரோமன் பவல் இவங்களாம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பிளேயரை கொஞ்சம் நீங்கள் பிக் பண்ணிட்டு போகிறது மஸ்ட்டாக பிக் பண்ணிட்டு போகிறது பெட்டராக இருக்குதும் பவுலிங்க்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக நீங்கள் டீம் போடுறதா இருந்தால் நல்ல ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்கன்னா சாய் கோப், நிக்கோலஸ் புரான், அலி கேத்தனேஸ் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு இருக்கிறாரு, அக்கீல் ஹுசேன்,
குடகேஸ் மோட்டிவ், மேத்யூ ஃபோர்டி. ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ரிஸ்க்கை ட்ரை பண்ணுறதா இருந்தால் அந்த சம்மர் ஜோசப் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கீல் ஹுசைன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா ட்ராப் பண்ணுறது கூட பெட்டர் தான். ஸோ நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யார் யார் நம்ம ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் புரான் மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஃபோர்டி யாருன்னா பார்த்தீங்கன்னா இவர் டெத் ஓவர் கொஞ்சம் பவுலிங் ஆப்ஷன் ஒரு ஓவர் கிட்ட பவுலிங் போடுறாரு. அதேமாதிரி ரோமரே செப்பர் டெத் ஓவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஓவர் கிட்ட பவுலிங் போடுறாரு. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃப்ளைனில் ஒன்று பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா ஃப்ளைனில் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயன் ரிக்கல்டன், பேட்ரிக் க்ரூகர். ஸோ இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்காங்க. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்போ ஐடன் மர்க்கரம். ஸோ இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயராக இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷனில் மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஷனில் தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் டபுள் ஆப்ஷன் பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்கரம் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ரிசல்ட் தான் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா இவர் ட்ராப் பண்ண கூட பெட்டர் தான். மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா இவரை சேஃபாக எல்லோரும் பிக் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. பட் ரீசெண்ட் டேஸில் ஃபார்ம் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா இவரை நீங்கள் ட்ராப் பண்ண கூட கொஞ்சம் பெட்டர் தான். சப்போஸ் பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ், ரயன் ரிக்கல்டன், ஸ்டிஸ்டன் சப், ரஷ்யா ஆண்டர்சன். ஸோ இவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இவங்க 4 பேர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க ரிஸ்க்காக இவங்களை ட்ரை பண்ணிக்காங்க. டனவன் ஃபெராரே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் குயிக்காக ஒரு 15-20 ரன் கிட்ட அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களாம் பேட்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீம் போட்டுருந்தா இவங்கள மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் பவுலிங்க்கு ஃபேவராக இருக்குது, இனிஷியல் விக்கெட் விடுவாங்கன்னு தோணுச்சுன்னா அதில் யார் நம்ம இம்பார்ட்டன்ட் பிக் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிஸ்டன் சப்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நல்லாவே ஹிட் பண்ணி ஆடுவார். ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேட்ரிக் க்ரூகர், டனவன் ஃபெராரியா. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிஷியலாக விக்கெட் விழுற மாதிரி இருந்தால் இவங்கள நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மிடில் ஆர்டரில் இவங்க வந்து கொஞ்சம் குயிக்காக ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பவுலிங் ஆப்ஷனில் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுலிங்க்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா ஒட்டினல் பாட்டுமன், நன்றி பர்கர், கிவனம் அப்பக்கா. ஸோ இவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்குது. பவுலிங் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நிறைய விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்கள கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு ட்ரை பண்ணலாம். சப்போஸ் பேட்டிங் நல்லா சப்போர்ட் பண்ணுது, ஸோ அப்போனா இப்போ பேட்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்கள யார் யார் பிக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மஃபக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒட்டினல் பாட்மன். ஸோ இவங்க 2 பேர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரன்ஸ் கொடுத்தாலுமே விக்கெட் எடுக்கிற ஆப்ஷனில் இருக்கிறாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனில் இருக்கிறதுனால இவங்க 2 பேர் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதே ஃபார்ட்டியூன் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ண சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்பின்னருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருந்திருக்கிறாங்க. ஸோ ஸ்பின்னருக்கு எதிராக வீக்காக இருக்கிறனால இவர் வந்து 2-3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் வந்து நல்லாவே அடி வாங்கினார். பட் இந்த மேட்சஸில் விக்கெட் எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி ஏடன் மார்க்கராமும் ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களும் நீங்கள் ரிஸ்க்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்ரிக் க்ரூகர் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் கிட்ட பவுலிங் போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பேட்ரிக் க்ரூகர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா 3 ஓவர் கிட்ட பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் பேட்டிங் வர்றதுனால மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பேட்டிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் டீம் போடுறதா இருந்தால் ரஷ்யா ஆண்டர்சன் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சு ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி ரயன் ரிக்கல்டன். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பேட்டிங்கில். ஸோ இவங்களுக்கு நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீமில் பார்த்தீங்கன்னா யார் யார் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா டீமில் நான் வந்து நிக்கோலஸ் புரான், சாய் கோப், ரயன் ரிக்கல்டன் எடுத்திருக்கிறேன். நான் இதை பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க்கான டீம் கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீம் போட்டுக்கோங்க. ஏன்னா பிச் ரிப்போர்ட்டில் பேட்டிங் பவுலிங்க்கு எதுக்கு ஃபேவராக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணிக்கோங்க. இது நான் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக கொடுத்துருக்குறேன். சப்போஸ் 2 பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நான் டீம் கொடுத்துருக்கேன். இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண டீம் கொடுத்துருக்கேன். நிக்கோலஸ் புரான், சாய் கோப், ரயான் ரிக்கல்டன் கொடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலி கேத்தனேஸ், சர்ஃபின் ருதர்போர்ட், ரஷ்யா ஆண்டர்சன், ட்ரிஸ்டன் சப்ஸ், ஏடன் மார்க்கரம் எடுத்திருக்கிறேன். பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஃபோர்டே, ஒட்டினல் பாட்டன், மஃபக்கா. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கு நியூட்ரலாக இந்த டீம் எடுத்துக்கிறேன். ஸோ இவங்க ட்ரை பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுறதா இருந்தால் லைக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் பண்ணுறதா கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.